Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவளுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுவதை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுவார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 31 1 முதல் 40 வசனம் வரை. Jeremiah chapter 31 verse 1 to 40. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களை எல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். At the same times said the Lord, I will be the God of all the families of the Israel, and they shall be my people. வசனம் 2. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்திலே இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலையே கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus said the Lord, the people which were left of the sword found grace in the wilderness, even Israel, when I want to the coast into the rest. வசனம் 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னையே சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். The Lord hate the appear of old unto me, saying, Yea, I have loved thee with
and everlasting love. Therefore, with loving kindness have I drawn thee. வசனம் 4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புகள் கூட்டத்தோடும் புறப்படுவாய். Again I will and build thee, and thou shalt be and build, O Virgin of the Israel, thou shalt again be and adorned with the tabernacle, and shall then go forth in the dance of them that make merry. வசனம் 5. மறுபடியும் சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களையும் நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். Thou shalt inherit and plant vines upon the mountains of the Samaria. The planter shall plant and shall inherit them as common things. வசனம் 6. எழுந்திருங்கள், சியோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம். வாருங்கள் என்று எப்ரோமிலும் மலைகளிலும் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். For there shall be a day that the watchman upon the mountain Ephraim shall carry, arise ye, and let us go up to Zion unto the Lord your God. வசனம் 7. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்கள் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான நமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். For those said the Lord, and saying which the gladness of Jacob, and the shout among the chief of the nations. For please he praise ye, and say, O Lord, save the people, the remnant of the Israel. வசனம் 8. இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்தும் வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்தும் கூட்டி வருவேன். குருடரும் சப்பானியரும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகள் கூட அவர்களின் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். Behold, I will and bring them from the north and country, and gather them from the coasts of the earth, and with them the blind and the lame, the woman with the child, and the young, and the traveler, which and children to gather. A great company shall return there. வசனம் 9. ஆளுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களே வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கும் இடராத செம்மையான வழிகளிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்பிராயீமிலும் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். They shall come with weeping, and with the applications will I lead them. I will cause them to walk by the rivers of the waters in the strangest way, wherein they shall not stumble. For I am father to the Israel, and the Ephraim is my firstborn. வசனம் 10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளை அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதையே காப்பார் என்று சொல்லுங்கள். Hear the words of the Lord, O ye nations, and declare it in the Israelites afar off, and say,
He that and sanctuary Israel will gather him and keep him as the separate is வசனம் 11. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். For the Lord and he redeemed Jacob and ransomed him from the hands of him that and was and stronger than he. வசனம் 12. அவர்கள் வந்து சியோனிலே உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அவர்களும் கோதுமை திராட்சை ரச எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளாக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் இருக்கும். அவர்கள் இனி தேய்ந்து போவதில்லை. Therefore the end shall come and sing in the Hageth of the Zion and shall flow together to the gladness of the Lord for what and the wine and for oil and for the hang of the flock and of the herd and their soul and shall be as water greater and they shall not sorrow any more at all. வசனம் 13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் உதிரோடைய கூட ஆழ்ந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்களை துக்கத்தை சந்தோஷமாகவும் மாற்றி அவர்களை தொற்றி அவர்களை சஞ்சல நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். Then shall the ignorant rejoice in the dance, both an young and man and old and together, for I will turn their mourning into the joy, and I will comfort them and make them rejoice from their sorrow. வசனம் 14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will satisfy the souls of these priests with an fitness, and the people shall be satisfied with my goodness, said the Lord. வசனம் 15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். So said the Lord, a voice was an ear in the Ramah, a lamentation and bitter weeping, Rahel weeping for the children, refused to be comforted for her own children because they were not. வசனம் 16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீரை விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். Thus said the Lord, and refrain the voice from the weeping and the eyes from tears, for they and work shall be rewarded, said the Lord, and they shall come again from the land of the enemy. வசனம் 17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And there is a hope in thine hand, said the Lord, and that their children shall come again to their own brother. வசனம் 18. நீ என்னையே தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னையே திரும்பவும் அப்பொழுது திரும்பப்படவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். I have the surely heard and the Ephraim be mourning himself those thou hast chastised me, and I was unchastised as a bullock, unaccustomed to the yoke. Turn thou me, and I shall be turned, for thou art not to the Lord and my God. வசனம் 19.
நான் திரும்பி பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் என்னையே அறிந்து கொண்டதற்கு பின் விழாவில் அடித்து கொண்டு இருக்கிறேன். வெட்கி நாணை கொண்டு இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ரேம் துக்கித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். Surely after that I was journeyed, I repented, after that I was an instigated, I smote upon my things. I was as made and he went confident, because I did bear the reproach of my youth. வசனம் 20. எப்ரேம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனையே நினைத்து கொண்டேன் இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக ஒதுக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I Ephraim, my the dear son, is he a pleasant child? For the sins I speak and against him, I do the ear easily. Remember him still, therefore my brows that troubled for him, I will surely have the mercy upon him, said the Lord. வசனம் 21. உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழிகளை பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடனே பட்டணங்களுக்கு திரும்பு. The day of the waymarks make thee high steps, set thine hearts toward the highway heaven, the way which and thou and wantest. Turn against, O virgin of the Israel, turn against to these cities. வசனம் 22. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். How long wilt thou go about, O thou and backsliding daughters? For the Lord and hate and created a new things in the earth, a woman shall compels a man. வசனம் 23. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாஸ்தவமே பரிசுத்த பர்வதமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவார் என்கிறார் வார்த்தையை யூதேயாவின் தேசத்திலேயே அதன் பட்டணங்களிலும் சொல்வார்கள். Thus said the Lord of the hosts, God of Israel, has said, and they shall use in this speech in the lands of the Judah and in the cities thereof, when I shall bring again there is captivity, the Lord, and bless thee, O evidence and of the justice, and mountain of the holiness. வசனம் 24. அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களிலும் மனுஷரும் பயிரிடுங்கு குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் கூடி இருப்பார்கள். And there shall dwell in this Judah itself, and in all the cities thereof together, as bondmen, and the head and go for with and flocks. வசனம் 25. நான் விடாய்த்து ஆத்துமாவை சம்பூர்ணமாடைய பண்ணி தேய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். For I have the strength, the weary soul, and I have the replenished every sorrowful soul. வசனம் 26. இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. Upon this I wait, okay, and behold, and my sleep was and sweet unto me. வசனம் 27. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தை யூதா குடும்பத்தையும் மனுஷர் வித்தினாலும்
மிருக வித்தினாலும் விதைப்பேன். Behold, the days and come, said the Lord, that I will ensure the house of the Israel and the house of the Judah with the seed of the man and with the seed of the beast. வசனம் 28. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரிலே எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே காட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரிலே ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And it shall and come to pass that I like as I have the watched over them to the pluck up and to break down and to the throw down and the destroy and the afflict, so will I watch over him to the build and to the plant, said the Lord. வசனம் 29. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்த நாட்களில் சொல்ல மாட்டார்கள். Though in these days they shall say no more, the fathers have the eaten a sour grape, and the children's teeth are the set and the eat. வசனம் 30. அவன் தன் அக்கிரமத்து நிமித்தம் சாவான், அந்த மனுஷன் திராட்சை காய்களையே தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். But every one shall and die for his own iniquity. Every man that is eateth a sour grape is and teeth and shall be set the and decay. வசனம் 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். Behold, the days and come, said the Lord, that I will make a new covenant with the house of the Israel and with the house of the Judah. வசனம் 32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடனே பண்ணின உடன்படிக்கை அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். Not according to these covenants that I made with their fathers in the days that I took them by their to the bring them out of the lands of the Egypt, which my covenant they and brought. Altogether I was an husband unto them, said the Lord. வசனம் 33. அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணி போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதையே அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். But it shall be this covenant that I will and make with the house of the Israel after those days, and said the Lord, I will and put my laws in their inward part and write it in their hearts, and will and be there is God, and they shall and be my people. வசனம் 34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ள என்று போதிப்பதில்லை. அவர்களின் சிறையிருப்பு முதல் பெரியவன் மற்றும் எல்லோரும் என்னையே அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். And they shall and teach no more, and every man is a neighbor, and every man is a brother, saying, Can I this, Lord? For then shall all can me, from the least of them unto the greatest of them, said the Lord, for I will forgive their iniquity, and I will remember their sin no more. வசனம் 35. சூரியனே பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திரன் நட்சத்திரங்கள் நேமங்களை
இரவு வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்ட வரும். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், Thus said the Lord, and which I giveth the sun for light by day, and the ordinance of the moon, and of the star for the light by the night, which and divide the sea when the waves far off roar. The Lord of the earth is in his name. 36. இந்த நியாயங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். In those ordinances deeper from before me, and said the Lord, and then the seed of Israel also shall and curse from the being nation before me forever. வசனம் 37. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus said the Lord, if heaven and above and can be unmeasured, and the foundations of the earth searched out of the bed, I will also cause it of all the seed of Israel for all that day, and how the dawn, said the Lord. வசனம் 38. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது அந்த நகரம் அனனேயாலின் கோபுரம் முதல் மிடி வாசல் மற்றும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். Behold, the days and come, said the Lord, that this city shall be built to the Lord from the tower of the Anana unto the gates of the corner. வசனம் 39. அப்பொழுது அளவு நூல் அதற்கு எதிராய் காரா பண்ணும் மேட்டிமை மேல் சென்று கோபோத் புறம்பாக சுற்றி போகும். And these measuring lines and shall and he go for over against it up the hill and grab, and shall and compass about to the girl. 40. பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பல்களை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்து கீதாரன் வாய்க்கால்களும் இப்போலோ கிழக்கே இருக்கிற குதிரை வாசல்களின் கொடி மற்றும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். And the whole and wholly of the dead bodies and of the ashes and all the field unto the brook of the Kidron and to the corner of the house gate toward the east shall and be holy unto the Lord. It shall not be and blotted up, near thrown down any more forever. ஆமேஷ், இன்னைக்கு நிறையா வேலை செய்து முடிக்க கொடுப்பா. ஆமேஷ் புக் படிப்போம். நாளைக்கு சாபர்டே, சர்ச்சுக்கு எங்கள் டேடியை கூப்பிட்டு போகணும். நாளைக்கு கோசம் இன்றைக்கி கிளம்பியாச்சு, ஆனால் எங்கள் டேடி கிளம்ப வரத்தில் நாளைக்கு சர்ச்சுக்கு போய்ட்டு சீக்கிரமாக வந்தாருன்னா அவரை போய் கூப்பிட்டு போகணும். சாப்பிட்டுட்டு டைம் இருக்குமான்னு தெரில. நீ அவளிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டாய். டேட்டின் குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் அவன் வார்த்தைகள் கனமாக இருந்தன. ஆமாம், நானும் அப்படித்தான், ஆனால் அவள் என் மீதான தாக்குதல் மிகவும் கூர்மையானது. மேலும் பொறாமை பிரச்சனை இல்லை. டேட் குற்ற உணர்வு அவளை கழுத்தை நெரிக்கும் என்று அச்சுறுத்தியதால் அவள் தொண்டை அடைத்தது போல் தோன்றியது. ஆனால் டேட் எவ்வளவு போராடுகிறாள் என்பதை அவள் அறிய விரும்பவில்லை.
அவள் இதில் அவசரப்பட்டு பின்னர் வருத்தப்படுவதை நான் விரும்பவில்லை. அவர்கள் இவ்வளவு குறுகிய காலமாக டேட்டிங் செய்துவிட்டார்கள். அவள் உண்மையை மறைத்தபோதும் டேட்டின் இருண்ட கண்கள் சூடாகின. லோரீன், நாங்கள் பல ஆண்டுகளாக லாப்ஸை அறிவோம். அவர்கள் ஒரு இதயமுள்ள கிறிஸ்தவ குடும்பம். எனக்கு தேவையான உதவிக்காக பண்ணை வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துவதை நிறுத்த விரும்புகிறேன். ஜான் இங்கே இருப்பது அதை அனுமதிக்கும். மேலும் ஒரு நாள் பண்ணையை விற்பதற்கு பதிலாக நான் அதை மேட் டாக்டர்ன் மற்றும் அவரது மனைவியில் ஒருவரிடம் ஒப்படைக்க முடியும். லோரென் தன் உதடுகளை ஒன்றாக அழுத்தினாள். அவள் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவள் அந்த மகளாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது அவள் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டாள். இப்படி எதுவும் நடக்கலாம் என்று அவள் தன்னை கற்பனை செய்து பார்க்க தவறிவிட்டாள். எவ்வளவு முட்டாள்தனம்! ஜான் மற்றும் எம்மா கிரேஸின் உறவு ஒருபோதும் காதலாக மலராது என்று அவளை நினைக்க வைத்தது எது? எம்மா கிரேஸும் ஜானும் ஒன்றாக வளர்ந்தார்கள். டாட் தொடர்ந்தார், உன் அம்மாவும் நானும் சிறுவயது நண்பர்களாக இருந்தோம். எங்கள் திருமணம் ஏற்கனவே நடந்தது. அவர் இடைநிறுத்தினார். அவரது கண்கள் இப்போது கிட்டத்தட்ட கெஞ்சுகின்றன. You were awfully hard on her. Dad's voice was soft, but his words were heavy. Yeah, I was, but her attack on me was quite pointed, and jealousy isn't the issue. Dad. Her throat seemed to close as guilt threatened to strangle her, but she didn't want Dad to know how much she was struggling. I just don't want her to rush into this and then regret it later. They've dated such a short time. Dad's dark eyes grew warm even as she fudged the truth. Loreen, we've known the Labs for years. They're a gut Christian family. I'd like to stop hiring farmhands for the help I need, and John's being here will allow that. Also, rather than sell the farm someday, I'll be able to hand it over to one of May Duchton and her spouse. Loreen pressed her lips together. She had to come to grips with reality. She might have been that daughter. But now she never would. She'd just failed to let herself imagine anything like this could happen. How foolish. What had made her think John and Emma Grace's relationship would never blossom into love? Emma Grace and John grew up together, Dad continued, and your ma'am and I were childhood friends. Our marriage was fro. He paused, his eyes now nearly pleading with. அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. டிரான்ஸ்லேட் புக்கில் 9th சாப்டர் இருக்கா, ஒரு புக்கு ஃபினிஷ்டு. மீதி 3 புக் இருக்கு. 21th டேஸில் கொடுக்கணும். இந்த மாதம் 21th டேஸில் புக்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ 3 புக்ஸை 2 லைன்ஸ் படிப்போம். இயல் 10 மாக் பிறந்து இருக்கிறது. மாக், புரட்சி வேண்டும் என்கிறாயா நீ? ஜாப்ஸ் 1982. ஜாப்ஸ் ரைசிங் கண்மணி. ஜாப்ஸ் ரைசிங் ஒரு வினோதமான கதாபாத்திரம். அவரால் ஸ்டீவ் ஜாப்ஸை பிரமிக்க வைக்கவும் முடியும், எரிச்சலூட்டவும் முடியும். அதுதான் ஒரு லைன். The last line. இப்பொழுது மேக் பிரிவில் தாம் நினைத்தவற்றையே சாதிக்க தேவையான கடிவாளங்கள் முழுவதும் ஜாப்ஸின் கையிலே இருந்தன. அவ்வளோதான். இந்த புக் ஃபினிஷ்ட். அடுத்த ஒரு புக்கு. அத்தியாயம் 10 இனவெறி சவால்.
செய்வதால் கொள்ளையர்கள் எவ்வாறு பயனடைகிறார்கள்? வெள்ளைக்காரர் ஆசிரியரான நான் எங்கள் கொள்ளைக்காரரை வாசகர்களுக்கு ஒரு தனிப்பட்ட செய்தி இறுதியாக அனுப்புவதன் மூலம் இந்த பகுதியை முடிக்கிறேன். The last line on page. நாம் ஒரு தனி மனித கலாச்சாரத்தில் வாழ்கிறோம். அமெரிக்கர்களாகிய நாம் நமது தனி படகுகளை சிறப்பட்டு படகில் செல்கிறோம். இந்த கடலில் உள்ள பெரும்பாலான நீரோட்டங்கள் நம்மை மற்றவர்களிடமிருந்து விலக்கி நமது யாத்திரைக்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்ற செய்தியை நோக்கி நகர்த்துகின்றன. விழிப்புணர்வு மீதான எந்த வரம்புகள் அனைத்தும் நாம் அனைவரும் ஒன்றாக இந்த படகில் இருக்கிறோம் என்ற யாத்திரத்தை முழங்கு அடிக்கின்றன. நதியின் ஒரு முனையில் அடைய வேண்டுமென்றால் நாம் அனைவரும் தோழர்களாக படகில் செல்ல வேண்டும். அடுத்த ஒரு புக்கு ஜெய்ஷ்-இ முகமது முகமதுவின் இராணுவம் என்று அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு இஸ்லாமிய குழுவான ஜெய்ஷ் 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் முன்னாள் தீவிரவாத அடிப்படைவாத அல் உடல் அனைவர் HUA தலைவர்களான மௌலானா மசூத் அசார் அதனை உருவாக்கத்தக்க அறிவித்த பிறகு அதன் அளவிலும் திறனிலும் வேகமாக விரிவடைந்தது. இருப்பினும் ஒரு கொலையாளி அனைத்து சத்தியங்களையும் கருத்திலே கொள்வதை அல்லது அவ்வாறு செய்ய அக்கறை கொள்வதோ சாத்தியமில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.